அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இபாதத்துல தொழுகன்னு சொல்லிட்டு ஒரு இபாதத் இருக்குது. தொழுகைக்கு அரபியில சலாத்துன்னு சொல்லுவாங்க. சலாத்துன்னு சொன்னா துஆன்னு அர்த்தம். துஆனா என்ன? தஆ யதுஉ துஆ அப்படின்னு சொன்னா அழைக்குதல் அர்த்தம். அப்ப யாரை அழைச்சாலும் சரிதான். அப்ப அழைக்கிறது எத்தனை வகையான அழைப்பு இருக்குது நம்ம தெரியணும். ஒரு சாதாரண மனிதரை என்ன செய்ய முடியும்? நான் உங்களை அழைக்கிறேன். நான் ஒரு மனிதர், நீங்கள் ஒரு மனிதர். மனிதரை அழைக்கிறேன். இதுவும் தஆ தான். அதே மாதிரி நாம படைத்தவனை அழைத்தல். முதல்ல ஒரு படைப்பு இன்னொரு படைப்பினத்தை அழைக்கிறது. இதுக்கு பெரும் துஆ தான். அடுத்து என்னது? படைப்பினம் படைக்கப்பட்டவன் படைத்தவனை அழைப்பது, அல்லாஹுவை அழைப்பது. அதுவும் துஆ தான். அதுக்கும் துஆன்னு சொல்லப்படும். மூணாவது என்ன? படைச்சவன் அடியான் அழைப்பது. அதுவும் துஆ தான். அப்ப எல்லாரும் துஆ செய்யறாங்க அப்படின்னா அல்லாஹ்வும் துஆ செஞ்சாங்கன்னா நம்மள்ட்ட கேட்டான்னு அர்த்தமா? அல்லாஹ் நம்மள்ட்ட வந்து கேட்டான்னு அர்த்தமா? எதுக்காக அழைக்கிறாங்க? ஒருவர் அழைக்கக்கூடிய காரணம் என்ன? தனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, வேலை சொல்றதுக்காக அழைப்பாங்க. ஏதாவது காரணத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க? ஒருவர் இன்னொருவரை அழைப்பாங்க. இப்ப அழைக்கிறதுல இப்ப நாமும் அழைக்கிறது சாதாரண மனிதனை அழைத்து நம்மளோட உதவி கேட்கலாம். அந்த உதவி நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். அல்லாஹ்வை அழைக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அழைக்கிற நோக்கம் என்ன? நம்முடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அவனுடைய உரிமை. அது ஆனா கட்டாயம் கொடுப்பான். அதே மாதிரி நாம ரசூலுல்லாஹ்வை அழைக்கிறது, இதுவும் ஒரு துஆ. அதுக்கு பேர் என்ன வருதான்? துஆ தான். இப்ப அதே மாதிரி நாம அவுலியாக்கள் அழைக்கிறது, அவுலியாக்களை அழைக்க, அதுவும் துஆ தான். அப்போ நான் உங்களை கூப்பிட்டா கூடுவா கூடாதா? மார்க்கத்துல கூப்பிட்டா கூடும். அல்லாஹ் தான் கூப்பிடணுமா? அல்லாஹ் தான் கூப்பிடணுமா? ஒருவர் கூப்பிடலாமா இல்லையா? அழைப்பது கூடும். அப்ப நாம அல்லாஹ் அழைக்கிறதும் கூடும், இவர் அழைக்கிறதும் கூடும். ஆனால் எந்த தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்கணும். அல்லாஹ்விடத்திலே தான். அப்ப இவர் அழைச்சு நம்ம தேவையை சொல்றோமே அப்படின்னு சொன்ன, இவர் அழைச்சு கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம். எந்த அடிப்படையில? இவர்ல இருக்கிறது அல்லாஹ் தான் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். இவர்ல இருக்கிறது யாருதான் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். அந்த எண்ணத்துல நாம கேட்டோம்னா கூடுவாது. அது அல்லாம அல்லாஹ் தர முடியாதுங்க, இவர் தான் எனக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொன்னா ஷிர்கா போயிடும். அப்ப ஷிர்கு என்பது வெளியில இல்ல. ஷிர்கு என்பது வெளியில இல்ல, நம்மளுடைய கற்பனையில இருக்கு. இவரையும் அல்லாவோடு சேர்த்து பார்த்துட்டோம்னா அது ஷிர்க் இல்ல. இவரை அல்லாவை விட்டு பிரிச்சு பார்த்துட்டா ஷிர்கா போயிடும். சொல்றது இவர்ல இருப்பது யாருதான்? அல்லாஹ் தான் இருக்கான். அல்லாஹ் தான் இவரை காட்டுகிறான். இவரை காட்டுனது யாருதான்? அல்லாஹ் தான் இருக்கான். நானும் அல்லாஹ்வோட தான் இருக்கேன், அவரும் அல்லாஹ்வோட தான் இருக்காரு. அப்ப நான் யார்கிட்ட தான் கேட்கிறேன்? அல்லாஹ்விடத்துல தான் கேட்கிறேன். அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். யார்கிட்ட வேணாலும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வை தவிர அடுத்த ஆள்கிட்ட கேட்டக்கூடாது. கேட்டா என்னவா? ஷிர்க் அப்படி சொல்லுவா. உண்மைதான் அது. அல்லாஹ்வை தவிர அடுத்தவங்கள்ட்ட கேட்டா ஷிர்க். சரிப்பா இப்படி சொல்றீங்க, உனக்கு ஒண்ணு சொல்றேன். ஏன் முன்னாடி ஏன்னா அவன் அல்லாஹ்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கான். இங்க அல்லாஹ் இல்லையா? இவர்ல அல்லாஹ் இல்ல, இவர்ல அல்லாஹ் இல்ல, இவர்ல அல்லாஹ் இல்ல, சிவத்துல அல்லாஹ் இல்ல, இந்த பழத்துல அல்லாஹ் இல்ல, தண்ணியில அல்லாஹ் இல்ல, எதுலயும் அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் எங்க இருக்கானா? 7 வானத்துக்கு மேல அரிசியில ஒரு சேர் கிடக்குதான். அந்த சேருக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கான் அல்லாஹ். அப்படி அவனுடைய கற்பனையில வச்சிருக்கான். அவன்கிட்ட கேட்போம், நீ இது வரைக்கும் எதையாவது அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கியிருக்கியா? இது வரைக்கும் அல்லாஹ்ட்ட கேட்டு ஒரு 10 ரூபா வாங்கி காட்டேன். 10 ரூபா யாவனும் குறுக்க வரக்கூடாது. அல்லாஹ் டைரக்டா அல்லாஹ்ட்ட நீ கேட்கணும். ஏன்னா ஒண்ணு வாதம் என்ன? அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்க கூடாது. ஒண்ணு அவுலியாக்கள்கிட்ட கேட்டா ஷிர்கு, அவுலியாக்களை கூப்பிட்டா ஷிர்கு, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா ஷிர்கு, வேற யாரை கூப்பிட்டாலும் ஷிர்கு அப்படின்னு சொல்றியா இல்லையா? அப்போ நீ என்ன செய்யணும்? என் முன்னாடி ஒரு 10 ரூபாய மட்டும் 10 ரூபா அல்லாஹ்ட்ட வாங்கி காட்டு. ஏன் 10 பைசா வாங்கி காட்டேன், உன் கொள்கைக்கு நான் வந்துடுறேன். முடியாது. ஏன்னா அவன் ஒரு கற்பனையா ஒரு அல்லாஹ் வச்சிருக்கான். அவன் ஒரு கற்பனை அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிருக்கான்? ஒரு கற்பனையா. இன்னைக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து கற்பனை கடவுள் தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கற்பனை கடவுள் தான், சொந்த கடவுள் அல்ல. அவன் கடவுளா வணங்குறது ஃபுல்லா யாரு தான்? அதுவும் அல்லாஹ் தான். நல்லா தெரியணும்.
5 தலைக்காரரு 10 தலைக்காரரு எல்லாமே என்னதான் அது? அல்லாவுக்கு அவன் கொடுத்த கற்பனை உருவங்கள் தான். அல்லாவுக்கு தான் கற்பனை உருவம் கொடுத்தான். நல்ல விளங்கணும். எப்படி கொடுத்திருக்கான்? அல்லாஹ் அதாவது நாம ஒரு பக்கம் தான் பார்ப்போம், அல்லாஹ் 4 பக்கம் பார்க்கணுமா இல்லையா? அதனால 4 பக்கம் தலையை வச்சான், முகத்தை வச்சான், 4 பக்கம் பார்க்கிற மாதிரி. நாம ஒரு ஆள் கேட்டா கொடுக்கலாம், 2 பேர் கேட்டா கொடுக்கலாம், 10 பேர் கேட்டா அதனால 10 கை வச்சான். முன்னாடி 10 கை, பின்னாடி 10 கை. விளைஞ்சுக்கலாம். எதுக்குன்னா இதெல்லாமே யாருக்கு வச்சதுதான்? அல்லாவுக்கு உருவம் வச்சதுதான். அல்லாட்ட யாரும் மோத முடியும். அநியாயம் செஞ்சோம்னா கொன்னுருவாரு. அப்ப கோபக்கார மாதிரி அல்லாவை சித்தரிச்சு அப்படி போட்டு வச்சான் ஒரு உருவத்தை. எல்லச்சாமி அப்படின்னு ஒன்ன வச்சு எல்லையில நிக்க விட்டான். இது ஃபுல்லா யாருக்கு தான் உருவம் கொடுத்திருக்கான்? அல்லாவுக்கு அவன் கற்பனை உருவம் கொடுத்து வச்சிருக்கான். சொல்ல விளங்குச்சா? அவனும் கற்பனை உருவம் கொடுத்து வச்சிருக்கிறான். நம்ம ஆளு இணைஞ்சிருக்கிறான். இந்த உருவம் எல்லாம் கிடையாது, வேற எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டா 7 வானத்துக்கு மேல அங்க ஒரு சேர் கிடக்கு, சேர்ல ஏறி உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லி போட்டு இவனும் ஒரு கற்பனை உருவம் கொடுத்து வச்சிருக்கிறான். சொல்ல விளங்குச்சா? இப்ப அவங்கள்ட்ட கேட்டா அல்லாட்ட நீ ஒரு 10 ரூபா வாங்கி காட்டு அப்படின்னு சொன்னா அவன் வாங்கி காட்ட முடியாது. காட்ட முடியுமா? நாம வாங்கி காட்டலாம். எப்படி என்ன செய்யலாம்? இப்ப கண்ணு முன்னாடி அல்லாட்ட வாங்குவேன். கண்ணு முன்னாடி கூட என்ன செய்வேன்? அல்லாட்ட என்ன பொருள் வாங்கணும்னு சொல்லி வாங்கி காட்டுறேன். முதல்ல அந்த போன் எடுத்துக்கலுங்க. நான் இன்னைக்கு என்னுடைய அக்கீதா என்ன? இங்க இருக்கிறது அவன் தான், அங்க இருக்கிறது அவன் தான், உருவம் தான் வேற. இப்ப எனக்கு எடுத்து கொடுத்தது யாரு? அவன் தான் கொடுத்தான். நான் அல்லாட்ட வாங்கிட்டேன். ஈஸியா போச்சா? நான் அல்லாட்ட என்ன செஞ்சுட்டேன்? நான் வாங்கிட்டேன். சொல்ல விளங்குச்சா? இப்ப இந்த மாதிரி உருவங்கள்ல உயர்ந்த உருவம் எந்த உருவம்? அல்லாட்ட கேட்கணுமா இல்லையா? நீங்க உயர்ந்தாளா நான் உயர்ந்தவரா? நீங்க உயர்ந்தாளா ரசூல்லா உயர்ந்தாளா? நீங்க உயர்ந்ததா அவுலியாக்களை உயர்ந்தவங்களா? யார் உயர்ந்தவங்க? அப்ப அல்லாவுடைய பேர்கள் நிறைய பேர்கள் இருக்கு. அல்லாவுக்கு அல்லாஹ் மட்டும் பேர் இல்ல. அல்லாஹ் உள்ளதி லா இலாஹ இல்லா 99 திருநாமம் இருக்க. அது மட்டும் அல்லாவுடைய பேர் கிடையாது. உள்ள யாரும் அல்லாவுடைய பேரு தெரியணும். இன்னிய இல்லா அசுமாவும் சம்மை துமுகா. நீங்களா வச்சுக்கிட்ட பேருடாங்கிறான். நீங்க வணங்கக்கூடிய கடவுள் இருக்க, பிள்ளையாரோ காளியோ மாரியோ சூரியோ என்னமோ வச்சுக்கோ, எல்லாமே என்னதான்? நீங்கள் வைத்து கொண்ட பேரு. நீங்களும் உங்க அப்பனும் வச்சுக்கிட்டீங்கிறான். இன்னிய இல்லா அசுமாவும் சம்மை துமுகா அன்தும் ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வச்ச பேரு. அந்த பேர் வச்சுக்கிற ஏதாவது ஆதாரம் உண்டா? ஒரு ஆதாரமும் கிடையாது. நீங்களா பேரை வச்சுக்கிட்டீங்கிறான். எல்லாச்சாமி பேரை வச்ச, அப்படின்னு பேர் வச்ச. இப்ப அப்படின்னு சொன்னா அப்ப முகம்மது என்பது யாருடைய பேரு? அல்லாவுடைய திருநாமம். முஹியுத்தீன் என்பது யாருடைய பேரு? அல்லாவுடைய திருநாமம். இப்ப இந்த பேர் இஸ்ஹாக்குங்கிற யாருடைய பேரு? அல்லாவுடைய பேரு. அபரார் யாருடைய பேரு? அல்லாவுடைய பேர். அல்லாவுக்கு பல பெயர்கள், ஆனால் அறியப்பட்ட பேர் 99. விளங்குச்சா? அறியப்படாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திருநாமங்கள் அல்லாவுக்கு உண்டு. புரியுதா? இப்ப நாம இன்னைக்கு உட்கார்ந்து அல்லாஹூ, அல்லாஹ் அல்லாஹூன்னு கூப்பிடுவோம், அல்லாஹ் ரப்புன்னு கூப்பிடலாம், யார் ரஹ்மான்னு கூப்பிடலாம். அல்லாஹ் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு அல்லாவை எப்படி கூப்பிட்டா சிறப்பு தெரியணும்ல. அல்லாவை எப்படி கூப்பிட்டா சிறப்பு? எப்படி கூப்பிட்டாலும் அல்லாஹ் வருவான். என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் வருவான். அல்லாஹ் இன்னைக்கு மாறி 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 கூப்பிட்டாலும் வருவான். வர்றது யாருதான்? உதாரணமா சொல்றேன், அல்லாவை தவிர வேற யாரும் எதையும் கொடுக்க முடியாதுல்ல. உடம்பு சரியில்லைன்னா நோய் நிவர்த்தி பண்றது யாரு? அல்லாஹ். காசு தேவைன்னா கொடுக்கறது அல்லாஹ். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் கோயில்ல போய் சிங்கார வேலா 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 வேளாங்கிறான், அவனுக்கு காசு வருது, அவன் நோயும் சரியாகுது இல்ல. சரி பண்ணது யாரு? சிங்கார வேலைன்னா அல்லாவா? யாரு? கேள்வி இருக்குல்ல. குணப்படுத்துறது யாரு? உடம்பு சரியில்லாம போச்சுன்னா வேப்பலையை கட்டிட்டு கோயில்ல போய் ஆடுறான், ஆடினா உடம்பு சரியாகுதான். எப்படி சரியாகும்? சரி ஆக்குறது யாரு? அங்க உள்ள மாரியா அல்லாவா? மாரினா ஷிர்கா போயிடும். அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை அவன் கூப்பிடவே இல்லையே. மாரிங்கிற பேர்ல அல்லாஹ்வை கூப்பிட்டான். அல்லாஹ்வுக்கு என்ன பேர் உண்டு? அந்த பேர். இது நல்லா விளங்க, வெளியே போய் யார்ட்டையும் சொல்லாதீங்க, விளங்குறதுக்கான சொல்ல வர, நமக்கு தெரியாம போயிடக்கூடாது. மாரிங்கிற பேர்ல அல்லாஹ்வை கூப்பிட்டான். இப்ப நீங்களும் கூப்பிட்டா வரும், ஆனா நமக்கு கூப்பிட அனுமதி கிடையாது. நமக்கு என்ன செய்யல? மாரிங்கிற பேர்ல கூப்பிட அனுமதி கிடையாது. சிங்கார வேளாங்கிற கூப்பிட அனுமதி கிடையாது. காளிங்கிற பேர்ல கூப்பிட அனுமதி கிடையாது. நமக்கு சில அனுமதிகள் உண்டு. எந்த அனுமதி உண்டு? அல்லாஹ் அல்லான்னு சொல்லு, ரஹ்மான்னு சொல்லு,
இதை நான் அறிமுகப்படுத்துறது அதைத்த நீ செய்யணுங்கிற அல்லாஹ் தஆலா. மற்ற இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றான். மற்றதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். ஆனா சூஃபியாக்கள் என்ன செய்யறாங்க, அது அல்லாத சில திருநாமங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படி நீ சொல்லலாம், இப்படி என்ன செய்யலாம். இதை நான் பட்டவர்த்தியா வெளியே பேச முடியாது. மேடை போட்டு பேசுறதா இருந்தா அல்லாஹ்வை எப்படி கூப்பிடணும், அல்லாஹ்னு கூப்பிடு, ரஹ்மான்னு கூப்பிடு, ரஹீம்னு கூப்பிடு. அந்த 99 சிபத்துல என்ன செய்யலாம், எதையோ ஒண்ண போட்டு கூப்பிட்டுடலாம். ஆனா ரகசியமா, அதனால இந்த குத்துபியா மஜ்லிஸை நம்ம ரகசியமா தான் வச்சிருப்போம், வெளிப்படையெல்லாம் செய்யக்கூடாது. ஏன், இது லாஹிருக்கு மாற்றமான செய்தி. அதனால அப்ப இங்க உட்கார்ந்துட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, முஹம்மது அப்படின்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தது முஹம்மது, அல்லாஹ்வுக்கு பிடித்தது முஹம்மது. அவன்கிட்ட கேட்டாங்க, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. ஏண்டா அல்லாஹ்வை தானடா வணங்கணும், ஏண்டா மாரியையும் காளியையும் சூரியையும் போய் வணங்குற, இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கம், இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கம், அதனால அவங்க வணங்குறாங்க. யார் நெருக்கம், முகம்மது நெருக்கமா, மொஹியத்தீன் நெருக்கமா, காளி சூரி மாறி நெருக்கமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப மாறி சூரி காளின்னு ஒரு ஆள் இருந்தாங்களா? இவங்கெல்லாம் கற்பனை பேரு. ஆனா முகம்மது கற்பனை பேரா? இல்ல. மொஹியத்தீன் கற்பனை பேரா? இல்ல. சொல்லுங்களா, நமக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு ரகசியமா வச்சுக்கப்பா. சில விஷயம் ரகசிய கோடுவேடுகள் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்குமா இல்லையா? எப்ப இதை ரகசியமா வச்சுக்க யார்ட்டும் சொல்லாத, சொல்லுமா இல்லையா? அதே மாதிரி அல்லாவை அல்லாஹ் என்று சொல்லு, அது ரகசியம் கிடையாது. அல்லாஹ்வை ரஹ்மான் என்று சொல்லு, அது ரகசியம் கிடையாது. ஷைத்தான் அல்லாஹ்வை எப்படி கூப்பிட்டான், அல்லாஹ்னு கூப்பிடவே இல்லை, ரப்புன்னா. அல்லாஹ் அல்லாஹ் அவன் கூப்பிடல, எப்படி கூப்பிட்டான், ரப்பே 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 ரப்புன்னு கூப்பிட்டான். ரப்புன்னு கூப்பிட்டு அல்லாஹ் இறங்கிட்டான். எனக்கு எல்லாம் கேட்டான், எனக்கு ரொம்ப நாள் ஹயாத்தை கொடு, ரப்பி ஃபக்லிர்னி இலா யௌமி ரப்பின்னா. அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லல, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் அல்லாஹ்னா இவன் இறங்க மாட்டான், ரப்புனா இறங்கிடுவான்னு தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்களா, அல்லாஹ் எப்படி அறிமுகம் ஆகுறான், ரப்பனா ஆத்தினா அப்படி ரப்புன்னு என்கிட்ட வாங்குறான். என்ன அல்லான்னு வராத, ரப்புன்னு என்கிட்ட வா. ஒவ்வொன்று வரணுமா இல்லையா? சொல்ல விளைஞ்சுங்களா. இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, அவர் உதயநிதிக்கு தகப்பனார் தான். நீங்க போய் வாப்பா அப்படின்னு சொன்னா முடியுமா? அதை போய் நாம முதலமைச்சரா தான் அவரை பார்க்க முடியும். சொல்ல விளைஞ்சுங்களா. உதயநிதி எப்படி பார்க்கலாம், முதலமைச்சராகவும் பார்க்கலாம், பாப்பாவாகவும் பார்க்கலாம். சொல்ல விளைஞ்சுங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களையும் ஒவ்வொரு பிடிக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. அப்ப அல்லாஹ் ஐஸ் வைக்கக்கூடிய முறை என்ன, சிபத்துகளை கொண்டுதான் பிடிக்கணும். அப்ப அந்த இது குர்ஆன்ல வந்த செய்தி, ஹதீஸ்ல வந்த ரப்பி அப்படின்னு சொல்லலாம். ரஹ்மானேன்னு அல்லாஹ் இறங்கிடுவான், ரஹீமேன்னு அல்லாஹ் இறங்கிடுவான். ஜப்பாருன்னு கூப்பிடக்கூடாது, கூப்பிடலாம் மார்க்க அனுமதிக்குது. ஜப்பாரு கூப்பிட்டா என்ன, அல்லாஹ்க்கு ஒரு முகம் உண்டு, கோபக்கார முகம். கோபக்காரனே கோபக்காரனேன்னா கோபமா தான் பார்ப்பான். அல்ல ஜப்பார்னா அல்லாஹ் பார்த்து கோபக்காரனே கோபக்காரனேன்னு சொன்னோம்னா என்னடா உனக்கு என்னடா வேணும், கோபமா கேட்பான். அவன் எனக்கு உன்னோட கோபத்தை கொஞ்சம் என்கிட்ட காட்டினா சொல்லுவான், என்ன ஒருத்தர் வம்பு பண்ணிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கோபத்தை காட்டுன்னு சொல்லணும். அந்த மாதிரி கட்டத்தில் ஜப்பாரை புழங்கணும். நமக்கு என்ன தேவை, கருணை தேவை. கருணையாளே கருணையாளேன்னு கருணையான முகத்தை பார்ப்பான். ஆனா இன்னொரு முகம் உண்டு, நம்முடைய தேவையை நிறைவேற்ற முகம். அதுக்கு என்ன முகம் உண்டு, முகம்மது ஒரு முகம் உண்டு அல்லாவுக்கு. முகம்மதுன்னு ஒரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்தை சஹாபாக்கள் பயன்படுத்துறாங்க. ரசூல்லா ஒரு சஹாபி ரசூல்லாட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேவை நிறைவேறணும், என்ன செய்யலாம், எனக்கு ஒரு மாடல் சொல்லி கொடுங்களேன். அல்லாட்ட இப்படி கேளு, அல்லாஹும்ம இன்னி அஸலுக வ அத்தவஜ்ஜு இலைக ஃபதஷஃபு பி நபியிக நபியர் ரஹ்மா. ரப்பே உன்கிட்ட கேட்கிறேன், யாரை கொண்டு கேட்கிறேன், கருணை உள்ள உன்னுடைய நபியை கொண்டு கேட்கிறேன், நபியை முன்னிறுத்தி கேட்கிறேன். யா முஹம்மத் இக்லீலி ஹாஜதி, முகம்மதே என் தேவை நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேளுந்தாங்க. யார் சொல்லி கொடுக்குறா, ரசூலுல்லாவே சொல்லி கொடுக்குறான். யா முஹம்மது இக்லீலி ஹாஜதி, ஏன் தேவையை நிறைவேற்றி கொடு. இவங்க அல்லான்னு சொல்லணும், ரசூல் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, இக்லீலி ஹாஜதி அப்படின்னு சொல்லு, உன் தேவை நிறைவேறும். அப்படின்னு அர்த்தம், அல்லாவுக்கு முகம்மதுன்னு ஒரு முகம் உண்டு, அந்த முகத்தை சொல்லி கூப்பிடு, அந்த பேரை சொல்லி கூப்பிடு, அவன் புசுக்குள் திரும்பி பார்த்துருவான், வெக்கம் வந்துடும் அல்லாவுக்கு. அல்லாவுக்கு என்ன செய்யும், வெக்கம் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு முகம் உண்டு, மொஹியத்தீன் என்ற ஒரு முகம் உண்டு, அந்த முகத்தை சொல்லி கூப்பிடு, இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கும்ட்டா. எப்படி எஜமான் சொல்றாங்க, நான் யாரும் சந்தேகமா இருக்கா உனக்கு, கபூர்ல போய் முன்கர் நக்கிட்ட மொஹியத்தீன்னா யாருன்னு கேளு, அவர் சொல்லுவாருங்கிறா. எஜமான் என்ன சொல்றாங்க, யாருன்னு கேட்கணும் ஆச்சரியமா இருக்கா உனக்கு, கபூர்ல போய் கேளு, மொஹியத்தீன்னா யாருன்னு கேளு, முன்கர் நக்கீர் உனக்கு பதில் சொல்லுவார். எவ்வளவு பெரிய பவரா இருக்கணும், சொல்லணுமா இல்லையா?
நிறைய சொல்றாங்க. நான் அல்லாட்ட சில ஒப்பந்தம் போட்டிருக்கேன், நீங்க போட முடியுமா? அது விட்டா சரிதாயான்னு இருப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, நான் அல்லாட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கேன், என் முரீது யாரும் தௌபா இல்லாம மௌத்தா போக கூடாது, நான் அல்லாட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால அல்லாவுடைய பெரிய கருணை என்னன்னா, முரீதா இருப்பவங்க தௌபா செஞ்சுதான் மௌத்தா போவாங்க. இன்னும் சொல்றாங்க, நான் நரகத்தை கரிச்சிடலாம் பார்த்தேன், நரகத்தையே தூக்கிடலாம் பார்த்தேன். அதுக்கு பிறகு ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நாம அதை கரிச்சோம்னா ரசூலுல்லாஹ்க்கு மரியாதை இல்லாம போயிரும்ல, அதனால விட்டுட்டாங்கிறாங்க. என்னத்த? நரகத்தை. இல்லைன்னா நரகத்தையே தூக்கிடுவாங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆளு, என்ன பவர் இருக்கணும், சொல்ல போல தகுதி வேணும்ல. நம்மால் என்ன செய்வாங்க, உருட்டு உருட்டு உருட்டு, அவர் உருட்டுறாரு அதை இவர் உருட்டுறாரு அப்படிமா, அடிச்சு விடு அப்படின்னு போயிடுவான். இல்ல, சொல்றது பவர் தகுதி இருக்கணுமா இல்லையா? கபூர்ல போய் என்ன பத்தி கேளு, சொல்ல முடியணும்ல. எவ்வளவு வார்த்தைகள்லாம் பேசிட்டா. இன்னும் நிறைய இருக்கு எஜமானுடைய செய்திகள், சாமானியமான விஷயம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜ் போனாங்கல்ல, எங்க எதுல போனாங்க? இங்க இருந்து சித்திரத், இங்க இருந்து ஒரு கட்டம் வானம் வரைக்கும் புறாக்கில போனாங்க. இங்க இருந்து வானத்து வரைக்கும் புறாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாகனம், புறாக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு வாகனம். அங்க இருந்து வானத்துல இருந்து சித்திரத்தில் முன்தகா வரைக்கும் இங்க எதுல போனாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஏணியில ஏறி போனாகான்னு வருது. அதாவது ஒளிமிக்க ஒரு ஏணில ஏறி போனாகான்னு வருது. அதுக்கு சித்திரத்தில் முன்தகால இருந்து சித்திரத்து முன்தகா போனது பிறகு ஜிப்ரீல் சொல்றாகா, என்னால இதுக்கு மேல வர முடியாதுங்கிறாக. ஜிப்ரீல் வர முடியாது, எங்க புறாக்கு எங்க போக, எந்த ஏணி எங்க போக, அந்த இடத்துல ஒரு பச்சை பட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன வந்துச்சா? ஒரு பச்சை பட்டு விரிக்கப்பட்டது கம்பளம், அந்த கம்பளத்தில் ஏறி நான் போனேன். என்னடா கம்பளம் பார்த்தா அது முஹையத்தீனா. என்ன செஞ்சாங்களா, எஜமானே என் தோல்ல ஏறுங்கண்டா, நான் உங்களை தூக்கிட்டு போறேன். எங்க? ஜிப்ரீல் போக முடியாத இடத்துக்கு முஹையத்தீன் போறா. யார தூக்கிட்டு? முகமது ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு போறா. அப்ப முகமது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய பாதம் உன் தோல்ல பட்டுடுச்சுப்பா, உன் பாதம் யாருடைய தோல்ல இல்லாம படுதோ இதான் அவுலியான்ட்டாங்க. சொல்லுவாங்க, என் பாதம் உன் தோல்ல பட்டுடுச்சு, உன்னுடைய பாதம் யாருடைய தோல்ல எல்லாம் படுதோ எல்லா பேரும் அவுலியா அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க யாரு? இவங்க முஹையத்தீன் எஜமான் சொல்றாங்க. சொல்லும் போது வேற ரொம்ப தூரத்துல அவுலியாக்களுக்கு தெரியும் அந்த பாஷைகள்லாம். அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயம் உட்கார்ந்து இருக்கிற அவங்க என்ன செஞ்சாங்க, திடீர்னு இப்படி உட்கார்ந்து விழுந்தாங்க கீழே. கொஞ்ச நேரம் கீழே விழுந்தாக. என்ன எஜமான கீழே விழுந்துல? எஜமான் சொல்றாங்க, என் பாதம் யார் தோல்ல படுதோன்னு உங்க பாதத்தை என் மேல வைங்க, என் தோல்ல மட்டும் இல்ல என் அறிவுல வைங்க, என் கல்புல வைங்க, என் ரூகுல வைங்க, என்கிட்ட முழுசா வைங்க அப்படின்னு நான் கீழே விழுந்தேங்கிறாங்க. யார் சொல்றா? அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகம். அதனால நம்ம என்ன பழக்கம் உண்டு, முஹையத்தீன் சொல்லி தலையை கீழே குனிகிறோம். எஜமானே உங்க பாதத்தை கொஞ்சம் வைங்க, நாங்க பெரிய கவுஸ் ஆகணும் குத்துப்பாகணும் இல்ல, உங்க பாதத்தை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு குனிகிறோம். புரியுதுங்களா? அப்ப அப்பேற்பட்ட திருநாமம் யாருடைய திருநாமம் இது? முஹையத்தீன் என்ற திருநாமம். இது யாருக்குரியது? அல்லாஹ்வுடைய திருநாமம். அது குர்ஆன்ல வந்திருக்க, ஹதீஸ் வந்திருக்கா கேள்வி அல்ல, நான் சொல்றேன். அதை பத்தி சந்தேகமா இருந்தா கபூர்ல போய் முன்கர் நக்கீர்ட்ட போய் கேளுங்க, சந்தேகம் வந்துடும். அப்படின்னு நான் சொல்லல, அதையும் அதே எஜமா தான் சொல்லி காட்டுறாங்க. சரியா? நாம அப்பேற்பட்ட திருநாமத்தை நாம கூப்பிட போறோம். கூப்பிடும் போது நல்ல எண்ணங்களை வச்சுக்கணும். அவன் அழிஞ்சு போகணும், இவைகள் அதெல்லாம் அதப்பு குறைவான செயல். அவன் அழிஞ்சு போகணும், அவன் அப்படி போயிடணும் இப்படி போயிடணும் கேட்க கூடாது. நல்லது நடக்கணும், உலகத்து எனக்கு நல்லது நடக்கணும், ஊருக்கு நல்லது நடக்கணும், என்னை சார்ந்தவங்களுக்கு நல்லது நடக்கணும், உலகத்துக்கே நல்லது நடக்கணும், அமைதி நடக்கணும், நல்ல ஆட்சிகள் வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் திருநாமங்களை கூப்பிடுவோம். நம்முடைய எல்லா ஆஜத்து நிறைய கூப்பிட்டா போதுமானது. உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவான்? எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன தெரியும், உனக்கு தானே தெரியும். அல்லாட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற முகமதியை அல்லாஹ் தஆலா படைச்சா. நூற முகமதை படைச்சிட்டு இங்க வான்னா வந்துச்சு, போன்னா போச்சு, திருப்பி இங்க வான்னா வந்துச்சு, திருப்பி போன்னா போச்சு. யோ உங்க வாயா, என்ன வானா வர்ற போனா போற, ஏன் இருக்குன்னு கேள்வி கேட்க மாட்டியா? நம்ம என்ன செய்வோம்? லூசாயா அப்படி கேட்போமா இல்லையா? நம்ம அதானே கேட்போம். ஆனா நூற முகமதை படைச்சிட்டு வான்னு சொன்னா வந்துச்சு, போன்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியாப்பா அப்படி அல்லாஹ் கேட்டான். நான் ஏன் கேட்கணும்?
நீ எஜமா, நான் அடிமை. நீ என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதான். நீ வர சொன்ன வந்த, நீ போ சொன்ன போன, அவ்வளவுதான். சரிப்பா, அல்லாஹ் சந்தோஷப்பட. உனக்கு என்னையா வேணும்னு கேட்டான். எனக்கா? எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன தெரியும், உனக்கு தானே தெரியும். யார் சொல்றா? அந்த நூற முகமது சொல்லுது, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். அல்லாஹ் ரொம்ப குழந்துட்டான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு. அப்படியா? உன்னுடைய வரஃபானா லக்க திக்கிறக்க, உன் திக்கிற நான் உயர்த்துறேன்ட்டான். தெரிஞ்சா? உன்னை அப்படி ஆக்குறேன் இப்படி ஆக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் புகழ்ந்து தள்ளுறான் முகமது ரசூலுல்லாஹ். எதனால? கூப்பிட்டா போதுமானது, தேவையை சொல்லவே தேவை. யார்கிட்ட போய் சொல்லணும்? முதலமைச்சர் எதுக்குப்பா வந்திருக்கிற, அவர்கிட்ட மனு கொடுக்கலாம், அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இவர் யாரு? நம்ம கூப்பிடுற ஆளு சர்வலோக சக்கரவர்த்தி. எல்லாம் அவரு அல்லாவேல கூப்பிடுறோம், நம்ம ரசூலையில கூப்பிடுறோம், முஹிதீன்ல கூப்பிடுறோம். எதை என்ன என்ன எதையும் சொல்ல தேவையே கிடையாது. என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு தெரியும். என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் சார், எங்களுக்கு தெரியாது சார். நாம எனத்தையாவது கேட்டு போயிடுவோம். நம்ம எனக்கு அந்த கார் வாங்கணும், அந்த கார் நமக்கு இடைஞ்சலும் தெரியாது, நம்ம பாட்டுல கேட்டு போயிடுவோம். எனக்கு அந்த பொண்ணை கட்டி தரணும். எந்த பொண்ணை? எந்த பொண்ணு சைத்தானோ அதைத்தான் நமக்கு அதுதான் கவர்ச்சியா தெரியும். எதுக்கு சைத்தானா இருக்கும், எது குரங்கு ரொம்ப குரங்கு அது நமக்கு கவர்ச்சியா தெரியும். ஆனா அது நல்லது இல்லைன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? எனக்கு எது தேவையோ அதை கொடு அல்லாஹ்ட்ட கேட்க. அவுலியாக்கள்கிட்ட கேட்கும் போதெல்லாம் லிமா துஹிப்பு வ தர்லா, எதை நீ பிரியப்படுவாயோ எனக்கு, எதை நீ எனக்கு பொருந்தி கொள்ளுவாயோ அதை எனக்கு கொடு. இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்டா நம்ம தள்ளி வச்சு கட்டிடுவான். அதோட முட்டிக்கிட்டு அழுவு முட்டிக்கிட்டு சாவுன்றோம் அல்லாஹ் தஆலா. அப்படி கேட்க கூடாது. அதனால எப்படி கேட்கணும் அல்லாஹ்ட்ட? எதை கேட்டாலுமே நீ எதை பிரியப்படுவாயோ, நீ எதை எனக்கு நேசிக்கிறாயோ எனக்கு அதை கொடு. எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும், எனக்கு எது நல்லது எனக்கு தெரியாது, தெரியாதுல்ல. அதனால அல்லாஹ்வுக்கு எது பிரியமோ அதைத்தான் நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணும். சொல்ல புரியுதா? அது மாதிரி எஜமான கூடும் போது பொதுவா நாம துவா செய்வோம். மனிதனுடைய இயல்பு தானே அப்பாவித்தனம். கேட்போம். ஏன்னா எஜமான் இன்ஷா அல்லாஹ் ஹாஜத்துக்கு நிறைவேற்றி இருப்போம்.